stopcook.com ஆன்லைனில் வந்து 1000க்கும் மேற்பட்ட ரெஸ்டாரண்ட்டுகள் இந்த ஆப் மூலமாக போனீங்கன்னா எல்லாத்துலேயும் முக்கால்வாசி ரெஸ்டாரண்ட்டில் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. அந்த டிஸ்கவுண்ட்ஸ் போதாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரசாந்த் 10 அப்படின்னு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக டிஸ்கவுண்ட்ஸ் தருவாங்க. பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப குவாலிட்டியான அஃபோர்டபுளான ஃபுட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தமிழர் டெவலப் பண்ண வெப்சைட்டு, ஸோ ஆப்பு. ஸோ தயவுசெய்து வந்து கீழே டவுன்லோட் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பொருட்களை வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள். இது நம்ம ஆள் சிம்பு வந்து எப்படியோ வந்து கரை சேர்ந்துட்டார். அது இதையும் பண்ணி வழக்கம் போல் பஞ்சாயத்துகள் போய் அப்புறம் நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட் அந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் பிரச்சனை வந்து எப்படியோ படம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஒரு வழியாக. சிம்பு வந்து கிட்டத்தட்ட ஆழம் தான் மாதிரி வந்து பாடிகள் பார்த்தீங்கன்னா ஏற்றி இறக்கி ஒரு டைப்பாக இருக்கார் ஆள். பட் அந்த படத்தில் வந்து வர்ற கேரக்டர்ஸு அந்த வர்ற சுச்சுவேஷன்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் ஆகிறங்காட்டிக்கு வந்து நிறைய இடங்கள் வந்து அது தெரியாமல் போகிறது அப்படிங்கிறது வந்து டைரக்டருடைய புத்தி ப்ளஸ் வந்து அந்த கதையினுடைய அமைப்பு அது வந்து சிம்புவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு கதை வந்து நமக்கு வந்து டக்குன்னு தோணுது அப்படின்னா ஒரு ஷார்ட் அண்ட் வரும், சத்தியத்துக்குள்ளே போவார் சிம்பு. அது மேலே போஸ்டர் பார்த்தீங்கன்னா பிரியாணி அந்த படம் ஓடிட்டுருக்கோம். அந்த போஸ்டர் இருக்குது, பார்த்துங்க எப்பொழுது ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த பிரச்சனை, இந்த படத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அந்த ஒரு ஷார்ட் வந்து நமக்கு காமிச்சிருது. இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி எனக்கு வந்து இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட் ஹாஃபு. சிம்பு அப்படின்னா உள்ளே இறங்கணுன்னு ஏதாவது கட்டம் கட்டிட்டு கையை இது பண்ணிட்டு கையை சுரட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு பைக் எடுத்து குட்டிக்காரன் அடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வந்து லந்து பண்ணிகிட்டே தான் இருப்பார். அந்த சிம்பு வந்து இதில் பார்க்க முடியல. ரொம்ப காமாக அப்படியே கண்ணாடி போட்டுக்கிட்டு ஷேவ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக வந்து சூரி ஓட்டுற ஓட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு போகிற சிம்புவை வந்து பார்க்க முடியுது. ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அந்த படத்துக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் நயன்தாரா வந்து எனக்கு தெரிஞ்சு சிம்புவோட அக்கா மாதிரி தெரிஞ்சாலும் இந்த படத்தில் ஓரளவுக்கு அவங்க பண்ணுற லவ் அப்படிங்கிறது வந்து ஏன்னா ஆக்டிங் வைஸ் வந்து அவங்க எப்படி இருந்தாலும் கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு பலம், மிகப்பெரிய பலம். அதாவது சிம்பு வர்றதுக்கு ஈக்குவலாக நயன்தாரா வர்றதுக்கும் மிசில் வர்றது அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்துடைய பலம். ஃபினான்ஷியலாக இந்த படத்திற்கு வந்து பெரிய ஹெல்ப் வந்து நயன்தாராவுடைய ப்ரெசன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து சந்தேகமே கிடையாது. அவங்க ரோலை கணக்கச்சிதமாக பண்ணிட்டு வெளில போயிருக்காங்க. என்ன இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு வந்து செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மிஸ்ஸிங் மாதிரியே தெரிஞ்சது. அது என்ன பஞ்சாயத்து அப்படிங்கிறதுலாம் தெரில. இன்னும் கொஞ்சம் உள்ளே இருந்து நிறைய டைலாக்ஸ்கள் பேசி கூட இருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் முழுமையடைஞ்ச படமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. படத்தில் வந்து 3 ஹீரோஸ், சிம்பு, சூரி இப்போ அடிக்கிற கவுண்டர்ஸ் பிச்சிருக்காரு சூரி. அதாவது சிம்பு வந்து எவன் என்னென்ன ஓட்டணும்னு நினைக்கிறானோ அத்தனை வந்து சூரி வாயிலே வந்துடுது. இது வந்து மீம்ஸாக கன்வெர்ட் ஆகும்போது சூப்பராக இருக்கும். அது சிம்பு அலோவ் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து அவருடைய மெக்னானிமிட்டியை காட்டுது. இது மாதிரி வந்து எனக்கு தெரிந்து வந்து அதே மாதிரி சிம்பு பார்த்திங்கன்னா அவங்க பழைய காதலிகள் பேரை சொல்கிறதும் நயன்தாரா வந்து அவங்களோட பழைய காதலர்கள் பேரை சொல்கிறதும் ரொம்ப இயல்பாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து பாண்டிராஜ் ஐடி பீப்புளோட அந்த லைஃப்பை வந்து டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ரொம்ப சூப்பராக எல்லோரும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ரசித்து பார்த்தாங்க. சரி, இப்படி ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஓகே ஃபைன் நல்ல ஒரு ஜேர்னிக்கு வந்து உட்கார அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது ஹாஃபில் வந்து ஃபோன் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபோன் பேச ஆரம்பித்து இப்படி டென்ஷன் ஆகிற அந்த சூரி இருக்கான்ல பக்கத்தில் கொண்டு டே என்ன விட்டுருங்கடா அப்படின்னு வந்து சூரி வந்து டென்ஷனாக சொல்லுவார். அதே ஃபீலிங்கை வந்து ஆடியன்ஸுக்கும் கொண்டு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 3D எஃபெக்டாக ஏதோ சொல்கிறாங்களே இப்போ இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டின்ட்டு அந்த லெவலில் வந்து ஒரு 2Dலேயே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த பெருமை வந்து பாண்டியராஜுக்கு தான் சார் போட்டு அறுத்து தெரிஞ்சிட்டாங்க. சாயங்காலம் உட்காந்து காலைல வரைக்கும் குட்டி பேபின்ட்டு இருந்தா போதும்டா. அப்புறம் அடுத்து பார்த்தா அது முடிச்சு கட் பண்ணால் சிம்பு உங்கள் அப்பா ஜெயபிரகாஷ் அவர் ஒரு புராணத்தை பேச ஆரம்பிக்கிறாரு. அவன் வெறுத்துட்டான். அந்த போர்ஷன் மட்டும் எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் ட்ரிம் பண்ணாங்க அப்படின்னா இந்த படத்தோடைய ஓட்டம் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு அந்த ஒரு வெரைட்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்து செகண்ட் ஹாஃப் வர கொஞ்சம் ஃபேட் ஆயிடுது. அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு மொத்தமாக ஒரு படமாக பார்க்கும்போது வந்து கடைசியில் பார்க்கும்போது ஓகே ஒரு டீசென்ட் வாட்சபிள் என்டர்டெய்னர் அப்படின்ட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு பேர் போய் உட்காந்து பார்த்தாலும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கக்கூடியவங்க அவங்க போய் பார்த்தாலும் இல்லை நிறையா லவ்வில் விழுந்துட்டு அதில் சிக்கிட்டு வெளில வர தெரியாமல் இருக்கிறவங்க யார் பார்த்தாலும் சரி அவங்களுக்கான ஒரு சின்ன விஷயம் வந்து இந்த படத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ். ஜெயபிரகாஷ் அவர் வந்து இவருடைய சிம்புவோடைய அப்பாவாக வந்து ரொம்ப இயல்பாக அழகாக வந்து நடிச்சிட்டு போயிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து குரலரசன் அவர் வந்து சொல்லியே ஆகணும். இந்த படத்துடைய பிஜிஎம் சாங்ஸ் 2ம் பண்ணியிருக்காரு. சாங்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த காத்தாக வந்த பொண்ணு அந்த பாட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக விசில்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த குத்து பாட்டு அந்த பாட்டு எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஏன்னா பாவம் நல்ல வெயிட் போட்டார் சிம்பு.
அது அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவரே ஆடுறதே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ மோஷனில் தான் ஆடுறா. அப்படி ஆள் என்ன மாதிரி இருக்காரு, நான்லாம் டான்ஸ் ஆடினா எப்படி இருக்குது அது மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறக்கு. ஏன்னா அப்படி முன்னாடி பார்க்குறப்ப வேறு கலர் வேறு பாடி ஃபிட்டாக இருக்குது அப்படி. ஸோ அது அவாய்டபிள் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை எடுத்துனா கூட இந்த படத்தோடைய ஓட்டம் வந்து ஒன்றும் கெட்டு போயிடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிறது குரலரசனோட பிஜிஎம் ரொம்ப சூப்பராக தெளிவாக நிறைய பேர் சொன்னாங்க இவருக்கு என்ன மியூசிக் தெரியும் அப்படின்ட்டு. அதையெல்லாம் தகர்த்தெறிந்து எனக்கு தெரிந்து ஒரு ஆடியன்ஸாக வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கிற ஒரு பிஜிஎம் வந்து போட்டு தந்திருக்கிறார். பாடல்கள் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அது கண்டிப்பாக அடுத்த வர்ற படங்களில் வந்து பெருசாக பண்ணிடுவார் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கை. மொத்தத்தில் இந்த படம் வந்து எப்படின்னா ஒன் டைம் வாட்சபிள் என்டர்டெய்னர். அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து இவங்க அருவியை போடாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாலியாக இருந்திருக்கும். அதை தவிர்த்து இந்த படம் அப்படிங்கிறது சந்தானம் ஒரு சின்ன ஒரு ரோல் வர்றாரு. அது பெரிய சிக்னிஃபிகண்ட்டாக எதுவுமே கிடையாது. அது மாதிரி சிக்னிஃபிகன்ஸ் இல்லாத ரோல்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி நிறைய லொக்கேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன லொக்கேஷன்ஸ், இந்த வீதி விட்டு அந்த வீதி, அந்த குறுக்கு சந்து விட்டு இந்த குறுக்கு சந்து அப்படிங்கிறதும் வந்து படத்தை வந்து ரொம்ப டைட்டாக மொனாட்டனஸாக ஆக்குது சில டைம்ஸு. அது ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் இது நம்ம ஆள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம ஆள் தான். நமக்கு எல்லாத்துக்குமான ஒரு சாதாரணமான ஒரு யதார்த்தமான ஒரு திரைப்படம். தாராளமாக போய் ஒரு தாட்டு போய் பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது 5க்கு நிச்சயமாக 3.25 தருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டுகள் வரவேற்கப்படுகின்றன. எதுவாக இருந்தாலும் சரி, கழுவி ஊற்றுறதா இருந்தாலும் சரி, பாராட்டுறதா இருந்தாலும் சரி, கீழே இது பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடியவர்கள் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.